தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சாக்குளம் கிராமத்தில் சாதிய வன்கொடுமையின் கோர முகம் அரங்கேறியுள்ளது. கடந்த 9ஆம் தேதி அன்று அந்த ஊரின் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த துணை நாட்டாமை நாகராஜன் என்பவர் தனது வயல் வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மதுபோதையில் அங்கு வந்த மாட்டுச் சமூகத்தைச் சேர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் நாகராஜனை வழிமறித்து, "நீயெல்லாம் ஒரு நாட்டாமையா?" என ஒருமையில் பேசியதோடு அவரது சாதி பெயரைச் சொல்லி மிக இழிவாக வசைபாடியுள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் அந்த 4 பேரும் சேர்ந்து நாகராஜனை சூழ்ந்து கொண்டு கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அவர் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று தற்போது மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நடந்து பல நாட்களாகியும் இதுவரை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது காவல்துறை எந்தவிதமான வழக்கும் பதிவு செய்யவில்லை என பாதிக்கப்பட்ட நபர்கள் தரப்பில் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கேட்டபோது, விசாரணை முடிந்த பின்னரே வழக்கு பதிவு செய்யப்படும் என டிஎஸ்பி தரப்பில் கூறப்படுவதாக தெரிகிறது. எதிராளிக்கு சாதகமாக பேசுவது போல் தெரிகிறது. இந்த அப்பாவி மக்களுக்காக காவல்துறை ஒரு விஷயம் கூட இந்த வழக்கில் முந்தான நாள் இரவு நடந்தது. 2 நாட்கள் இன்றோடு ஆகிறது. இன்னும் விசாரணையே நாங்கள் செய்யவில்லை. வழக்கில் யாரையும் கைது செய்யக்கான ஒரு முகாந்திரமே இருக்கிறது மாதிரி அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே நாங்கள் மக்களோடு சேர்ந்து அந்த கிராமத்திற்குள் குறிஞ்சாக்குளம் கிராமத்தில் எங்களுக்கு கீழான பகுதியில் அனைவரும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என முடிவு செய்து இங்கிருந்து நாங்கள் கிராமத்தில் இவர்கள் முன்னுரிமை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க ஒரு ஜாதிய பிரச்சனை நீண்ட நாட்களாக அங்க நடந்துகிட்டே இருக்கு. அந்த இதுல இவர் ஒரு நாட்டாமைங்கிற ஒரு பதவி இருக்கிறதுனால, நீ எல்லாம் நாட்டாமையாடான்னு சொல்லிதான் நீ பறையர் ஜாதியில உனக்கு என்ன நாட்டாமைன்னு கேட்டு அடிச்சிருக்காங்க. சொல்லியே அடிச்சிருக்காங்க. எந்த விரோதமும் இல்லை, எந்த வாக்குவாதமும் இல்லை. வயல்வெளிக்கு போனவரை மறிச்சு நல்ல குடி போதை இருந்து அடிச்சிருக்காங்க. 3 பேர் அடிச்சிருக்காங்க. அடிக்க சொல்லிட்டாரு. இவங்க இப்போ எங்கிட்ட சொல்றாங்க 3 பேர் அடிச்சவங்க மேலதான் வழக்கம், அந்த அடிக்க சொல்லி சொன்னவர் மேல வழக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னும் விசாரணைக்கு ஆனால் எங்களோட SC/ST சட்டப்படி உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு அவங்களை கைது பண்ணி தான் விசாரிக்கணும். ஆனால் நாங்க அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டோம். சட்டத்துக்கு புறம்பாக சுமார் 1/2 மணி நேரம் நாங்க அவர்கிட்ட பேசினோம். 1/2 மணி நேரமும் சட்டத்துக்கு புறம்பாக ஆணித்தனமாக அவர் எதிராளிக்கு சாதகமாக பேசணும்.